பாதிக்கப்பட்டவனே இப்ப வந்து ஒரு எத்தனை பேர் கேஸ் போடுவாங்க? 6 பேர் மேல கேஸ் போடலாமா? எப்படி போடலாம்? உள்ள வந்து அவங்க வந்து அடிச்சான், கொளுத்துனான், வந்து கட்டையை விட்டு அடிச்சான், கம்பு விட்டு அடிச்சான், கல்லு தூக்கி அடிச்சான், கார் அடிச்சான். ஆனா பாதிக்கப்பட்ட இந்த தெருவில் சார்ந்த பசங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்கன்னா எப்படி போட முடியும்? அப்ப ரெண்டுத்தையும் நீட்டு போக பண்றான். அடிச்சவன் மேலேயும் கேஸ், அடிபட்டவன் மேலேயும் கேஸ். இது எவ்வளவு பெரிய அநீதி. இந்த அநீதி வந்து ஒரு மந்திரி கருத்துல இருக்குமா இல்லையா? நிறுத்திருக்குமா இல்லையா? செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிருக்குமா இல்லையா? எவன் வந்து குற்றத்தை செஞ்சாலும் அவன் நடவடிக்கை எடுக்கணும், அப்பதான் திருந்துவான் அப்படின்னு முடிவு பண்ணா இல்லையா? இப்ப அடிபட்ட பிறகு இந்த எல்லாத்தையும் முழு பூசலிய சோதனை வந்து மறைக்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்த முயற்சி பண்றது அயோக்கியமா இல்லையா? இது நம்ம போராட்டம் பண்றதுக்கு உரிமை இல்லை. இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கணும் 13ஆம் தேதி. நீங்க போராட்டம் பண்ணாக்கா வந்து முத்திரையர் சங்கமும் போராட்டம் பண்றேன்னு சொல்றாங்க. அவங்க வந்து அனுமதி கொடுக்க அடிபட்டவன் அழுகுறான். அடிச்சவனுக்கு சார்பா வந்து நீ அழுதினா அவனும் சத்தம் போடுவான், அதனால நீ அழுவாத அப்படின்னு வாய முன்ன அப்படிங்கிறது மூச்சப்பிடிச்சா எப்படி இருக்கு நமக்கு? இந்த வேலையை அரசாங்கம் பண்ணுது. இந்த வேலையை வந்து மந்திரி உட்பட, காவல்துறை உட்பட, அரசு உட்பட எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. அதனால நாம வந்து அவங்க தாயா பிள்ளை பழகணும் இருக்கு, நேற்று வரைக்கும் பழகணும். இன்னைக்கு பாதிக்கப்பட்டு ஏன் அதே தாயா பிள்ளை வந்து நமக்கு இங்க வந்து ஏன் வந்து ஆறுதல் சொல்லல? ஏன் வந்து இந்த பயணம் இப்படி பண்ணிவிட்டாங்கப்பா, கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் வந்து சொல்லிருக்குமா இல்லையா? உங்க ஆர்வம் நின்றுக்குமா இல்லையா? ஏன் நிக்கல? அதுக்காக பகை வரணும் நான் பேச வரல, பகை இருக்கணும்னு பேச வரல. நம்மளும் சமாதானம் தான் இருக்கிறோம், நம்மளும் இணக்கத்தை தான் இருக்கிறோம். ஆனா இது இப்படியே விட்டோம்னா இது அடிக்கடி நடக்கும். இந்த ஊர்ல நடக்கும், வடநாட்டு நடக்கும், பக்கத்துல மறுபடியும் ஆலங்குடி நடக்கும், பக்கத்து ஊர்ல வந்து கோயில் நடக்கும். என்ன இதெல்லாம் நடக்கும். அதனால வந்து என்னன்னா மந்திரி கூப்பிட்டாங்க, பேசினாங்க, சமாதானம் போட சொன்னாங்க, அதுக்கெல்லாம் வந்து வேலையே இருக்கக்கூடாது. அப்படி நீங்க போனீங்கன்னா நம்ம இந்த சமூகத்தை நாம காட்டி கொடுக்கணும்னு அர்த்தம். இந்த பாதிப்பை நம்ம மீண்டும் மீண்டும் உருவாக்கணும்னு அர்த்தம். அந்த அடிப்படையில நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்ப அவங்க ஒரே ஒரு வீடு தான் பாதிக்கப்படுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும் சட்டப்படினா உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கான்னு தெரியல. தருமபுரி மாவட்டம் பொன்னம்பட்டி, அண்ணா நகர், நத்தம் 3 கிராமத்தையும் அடிச்சு நொறுக்கினாங்க. வந்து பெட்ரோல் பாம்பு என்ன அதே மாதிரி சிலிண்டர் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாங்க. 400 வீடு எரிஞ்சிச்சு. 400 வீடு எரிஞ்சிச்சு. அப்ப நான் வந்து எங்க தலைமையில, என்னுடைய தலைமையில, குறிப்பா சொல்ல போனா என்னுடைய தலைமையில தம்பி வைக்க இதெல்லாம் தெரியும். என்னுடைய தலைமையில 400 வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு வீட்லயா புகார் எழுதி, ஒவ்வொரு வீட்டுக்கும் 400 புகார் அனுப்பி 400 பேருக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டு அந்த பாதிப்பெல்லாம் எழுதி அனுப்பி, அந்த அடிப்படையில நீ உயர்நீதிமன்றத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து கேஸ போட்டு 7,33,00,000 ரூபாய் நிவாரணம் வாங்கி கொடுத்தோம். நமக்கு சட்டம் இருக்கு, வன்கொடுமை தடுப்பு சட்டம், SC